நான் பொறந்து, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே விழுப்புரம் பக்கத்துல இருக்க திருக்கோயிலூர்ல தான் படிச்செல்லாம் வளர்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே எங்க ஊர்ல இந்த மாரி திருவிழா, பொங்க வைக்கிறது இந்த மாரிலாம் எந்த ஃபெஸ்டிவல் நடந்ததில்ல. அதனால எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே அத பத்தின நாலேட்ஜ் எதுவுமே கிடையாது. நான் மேரேஜ் ஆகி வந்தது வந்து சேலம் பக்கத்துல இருக்க கண்ணங்குறிச்சில தான். ஏற்காடு அடிவாரத்து கிட்ட இருக்கு. அங்க தான் இருக்கோம். இங்க வந்து நெறைய ஃபெஸ்டிவல் நடக்குது. இயர்லி ஒரு 3, 4 டைம்ஸாவது ஃபெஸ்டிவல் சூப்பரா நடக்கும். அவ்ளோ அழகா பண்றாங்க. பொங்கல் வைக்கிறது, கூழ் ஊத்துறது, அதுக்கப்புறமேட்டு ஆர்கெஸ்ட்ரா அது இதுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இந்த ஃபெஸ்டிவல்லாம் செய்ய முடியாம போயிடுச்சு. இந்த வருஷம் தான் டைம் நாங்கலாம் செய்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க பண்டிகையில வந்து பொங்கல் தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பம் நடுவாங்க. அதுக்காக பொங்க வைக்கிறதுக்கு வீட்லருந்து 8:30 மணி போல கிளம்பி, கோயிலுக்கு வந்து அங்க சாமி கும்பிட்டுட்டு, அங்கருந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். கரெக்ட்டா கோவில்லருந்து பொங்க வைக்கிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். நடந்து தான் போணும். பூசக்கூட தூக்கிட்டு பொங்க வைக்கிறவங்க போணும். நம்ம வந்து பொங்க வைக்கிறதுக்கு தேவையான விறகு, அரிசி நம்ம கொண்டு போயிடணும். அங்க வந்து அடுப்பு மட்டும் எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அங்க போய் ஆளாளுக்கு ஒரு இதில வந்து நம்ப பொங்கல் வச்சுக்கலாம். எல்லாரும் பொங்க வச்சதுக்கு அப்புறமேட்டா தான் நம்ம இங்க சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம கோவில்லருந்து கிளம்புனோம் இல்லையா? அந்த கோவில்ல போய் திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கு போவோம். இது வந்து நம்ம சக்கரை பொங்கல் வைக்கலாம், வெறும் பொங்கல் வைக்கிறோம். அவங்கவங்க விருப்பம் தான். யார் யாருக்கு என்னென்னவோ அது இது செஞ்சுக்கலாம். நாங்க வந்து வெறும் பொங்கல் தான் வச்சிருந்தோம். எல்லாரும் பொங்க வச்சுட்டு, சாமிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பூஜைக்காக. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டா ஒரு 9:30 மணி போல ஆயிடுச்சு. பாப்புக்குட்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் விளையாட காமிச்சுட்டு இருந்தோம். கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு, நம்ம பொங்க வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாரும் பொங்கல்ல இருந்தும் ஒரு ஒரு கரண்டி சாமிக்காக பொங்கல் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு எல்லாருடைய பொங்கலுக்கும் ஆரத்தி காமிச்சு, அதுக்கப்புறமேட்டா தான் நம்ப கம்பம் ஃபர்ஸ்ட்டு போயிடும். கம்பம் பின்னாடி பொங்கல் எடுத்துட்டு போறவங்க பொங்கல் எடுத்துட்டு போணும். அதுக்கப்புறமேட்டா கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கிட்ட வந்து எப்பயும் போல பொங்கல் எல்லாம் எல்லாரும் பொங்கல் வச்சிருக்கோங்க இல்லையா? பொங்கல் எல்லாம் லைனா வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு நம்மளுடைய பொங்கலுக்கெல்லாம் ஆரத்தி காமிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா நாங்க கோயில்கிட்ட வரதுக்கே 11:30 மணி ஆயிடுச்சு. அதனால பாப்புக்குட்டியும் எங்க மாமியார் கொண்டு போய் எங்க ஹஸ்பண்ட் வீட்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டா வீட்டுக்கு வந்து பொங்கல் எடுத்துட்டு போயிட்டோம். கரெக்ட்டா வீட்டுக்கு போறதுக்கு 12:45 ஆயிடுச்சு. நான் வர வரைக்கும் பாப்புக்குட்டி தூங்கவே இல்ல. முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஃபீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவங்கள தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்குனோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.